வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. டெய்லி ஒரு ஆத்தரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான ஆத்தர் யாருன்னு பார்த்தோன்னா ஜொனதன் ஸ்விஃப்ட். அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஜொனதன் ஸ்விஃப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி 18th செஞ்சுரியோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். 18th செஞ்சுரியில பொதுவாகவே பொலிட்டிக்கல் இன்ஸ்டாபிலிட்டியா நிறைய இருந்தது. அதாவது உள்நாட்டு கலவரங்கள், அப்புறமா ஜேக்கோபைட் ரிபல்ஸ், இப்படி நிறைய பிரச்சனை பொலிட்டிக்கல் ரீதியா நடந்துட்டே இருந்தது. அப்புறமா இந்த பகுத்தறிவுக்கான ஒரு காலமாவும் இந்த 18th செஞ்சுரியா மக்கள் கருதுனாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் உள்ள கரப்ஷனையும், அந்த பாசாங்கு போடுவாங்கல்ல அது எல்லாத்தையுமே தன்னோட லிட்ரேச்சர் ஒர்க்ல அவங்க எந்த அளவுக்கு சட்டையர்கள் பண்ணி எழுத முடியுமோ, மார்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி கொண்டு வந்தது அந்த 18th செஞ்சுரி. இந்த ஜொனதன் ஸ்விஃப்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஜொனதன் ஸ்விஃப்ட் 18th செஞ்சுரியை சேர்ந்தவர் தான். இப்ப 18th செஞ்சுரி ப்ரோஸ் பயங்கரமா டெவலப்மெண்ட் ஆன ஒரு பீரியட்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, இன்னைக்கு ஜொனதன் ஸ்விஃப்ட்டை பத்தி நம்ம பார்க்கலாம். அவரோட பிறந்த இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அயர்லாந்துல 1667 பிறந்திருக்கிறாரு. 1667 இந்த இயரை சொன்னோன்னையும் ஜான் ட்ரைடனோட ஆனஸ் மிராபிளஸ் அப்படிங்கிற ஒரு போயம் பப்ளிஷ் ஆன இயர் நமக்கு கண்ணு முன்னாடி வருது. அது மட்டும் இல்லாம அவரோட ஒரு ஓப்ரா த டெம்பஸ்ட் ஆர் என்சாண்டட் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஓப்ரா வில்லியம் டாவினண்டோட எழுதியிருப்பாரு ஜான் ட்ரைடன். அந்த ரெண்டு ஊருக்கும் இந்த 1667 தான் பப்ளிஷ் ஆகுது. அந்த பப்ளிஷிங் இயர்ல தான் நம்ம ஜொனதன் ஸ்விஃப்ட் பிறக்குறாங்க. இவர் இங்கிலாந்துல இவரோட ஸ்டடீஸை முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அப்புறமா வில்லியம் டெம்பிள் அவருக்கு செக்ரட்டரியா இவர் ஒர்க் பண்றாரு. அப்புறமா விகார் ஆஃப் லராக்கர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல, ஐலாண்ட்ல உள்ள ஒரு பிளேஸ் தான் இந்த லராக்கர். இந்த லராக்கர்ல அவர் விகாரா இருக்கிறாரு. விகார் மீன்ஸ் பிரீஸ்ட், நமக்கு தெரியும் இல்லையா? இந்த விகார் அப்படிங்கிற ஒரு வேர்டை கேட்டோன்னையும் நமக்கு ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட விகார் ஆஃப் வேக்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு நாவல் நமக்கு ஞாபகம் வருது. 1766 பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகே, அப்புறமா இவர் செயின்ட் பேட்ரிக் கத்தீட்ரல் அப்படிங்கிற ஒரு சர்ச்ல டீனா இருக்கிறாரு. எந்த இடத்துல இருக்கு இந்த சர்ச் அப்படின்னா டப்ளின்ல இருக்கு. 1714 அவர் டீனா அங்க போறாரு. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ல இப்போ இவர் ஜொனதன் ஸ்விஃப்ட் எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இனிஷியலா ஒரு விக் பார்ட்டிஸ்லயும், அப்புறமா லேட்டரா டோரிஸ் பார்ட்டிலையும் வந்தாரு. விக் பார்ட்டி டோரி பார்ட்டிங்கிறது ரெண்டு பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ங்கிறது நமக்கு தெரியும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எப்படி ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கோ அது மாதிரிதான். இப்போ ஒரு சில பொலிட்டிஷியன் என்ன பண்ணுவாங்க, ஏடிஎம்கேல இருந்து திடீர்னு டிஎம்கே போவாங்க, டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கே மாறுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த நம்ம ஜொனதன் ஸ்விஃப்ட் விக் பார்ட்டில இருந்திருக்காரு ஆரம்ப காலகட்டத்துல. அப்புறம் லேட்டரா டோரி பார்ட்டிக்கு போயிருக்காரு. நம்ம ஜான் ட்ரைடன் டோரி பார்ட்டில தான் இருந்திருப்பாரு. அப்ப இவரும் போய் அங்க ஜாயின் பண்றாரு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரைடனும் ஸ்விஃப்ட்டும் பக்கத்துல ஃப்ரெண்டா டோரி பார்ட்டில போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இவரு தன்னோட ஒர்க்ல கவர்மெண்டோட பாலிசிஸ்ல நடந்த அநியாயத்தை எல்லாம், அந்த கரப்ஷன்ஸ் எல்லாமே இவரோட ஸ்ட்ராங் கிரிட்டிக்கல் ஒர்க்ல கொண்டுட்டு கொடுத்திருந்தாரு. இது மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை அடைஞ்சது இவரோட ஒர்க். இவரு இந்த லிட்ரேச்சரை ஒரு பொலிட்டிக்கல் மார்க் பண்றதுக்கு ஒரு வெப்பனா யூஸ் பண்ணாரு நம்ம ஜொனதன் ஸ்விஃப்ட். இவரு ரொம்ப ஒரு ஆம்பிசியஸான மேன் சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஆம்பிசியஸான ஒரு மேன், நல்ல சட்டையர்கள் ஒர்க் எழுதுறாரு, மார்க் பண்ணி எழுதுறாரு. ஆனா இவரோட எண்ணங்கள் எப்பவுமே ஒரு பெசிமிஸ்டிக்கா, நெகட்டிவிட்டியா தான் வச்சிருக்கிறாரு. டெம்பரமெண்டா தான் இருக்கு இவரோட ஐடியாஸ் எல்லாமே. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் லைஃப்ல ஒரு 3 விமன்ஸ் வராங்க. அவங்க 3 பேரும் இவருக்கு ஒரு கசப்பான அனுபவங்களை கொடுத்துட்டு போறதாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொலிட்டிக்கல் பீரியட்ல உள்ள அவரோட காலகட்டத்துல இருந்த சர்ச்சஸ் எல்லாம், அதுல உள்ள நடந்த அந்த கரப்ஷன்ஸ் இவருக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இல்ல. அதனால இவரோட ஆம்பிஷனே என்னவா இருக்கணும், ஒரு சீர்திருத்த சமுதாயத்தை உருவாக்கணும். ஆனா இந்த நாட்டுல சர்ச் எல்லாம் இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு விரக்தி தான் இவரோட பெசிமிஸ்டிக்கோட தாட்ஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதையே ஹொரேஸ் வால்போல் என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் எப்படி கூப்பிட்டிருக்காரு அப்படின்னா, a wild beast who worried and baited all mankind அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மனித குலத்தையே வெறுத்து கவலைப்பட்டு கடித்து கொண்டிருக்கும் ஒரு காட்டு மிருகம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. யார சொல்லியிருக்காரு? ஜொனதன் ஸ்விஃப்ட்ட ஹொரேஸ் வால்போல் கூப்பிட்டிருக்காரு. இந்த ஹொரேஸ் வால்போல் சொன்னோன்னையும் நமக்கு மேரி wollstonecraft அவர் ஒரு கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பாரு. என்ன சொல்லி மேரி wollstonecraft சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்ததா இவரோட ஒர்க் என்னன்னா ஜேர்னல் டு ஸ்டெல்லா. இந்த ஸ்டெல்லாங்கிற பேரை கேட்டோன்னையும் இதுக்கு முன்னாடி சாந்திஸ் கஃபேல வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஒரு நாள் வீடியோல பர்த்டே சம்பந்தமான போயம்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா? ஜனவரி 24ல போட்டிருந்தோம்.
அந்த ஜனவரி 24 வீடியோல பர்த்டே யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு விஷ் பண்றதுக்காண்டி நம்ம போட்டிருந்தோம். அந்த பர்த்டே வீடியோல தான் ஜொனதன் ஸ்விஃப்டோட இந்த போயம் வந்து நான் சொல்லியிருந்தேன். யாருன்னா போயம் ஸ்டெல்லாஸ் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயமை ஜொனதன் ஸ்விஃப்ட் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஸ்டெல்லா தான் இந்த ஸ்டெல்லாவும். ஜேர்னல் டு ஸ்டெல்லா அப்படிங்கிறது இந்த ஸ்டெல்லாக்கு எழுதின லெட்டர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் அந்த ஒர்க்கு தான் வந்து ஜேர்னல் டு ஸ்டெல்லா. இதுல அவர் வந்து 3 இயர்ஸ் வந்து எழுதியிருப்பாரு. இந்த ஸ்டெல்லா யாரு அப்படின்னா, ஏன் இவங்களுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்கன்னா, ஸ்டெல்லா வந்து இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர், அட் த சேம் டைம் சீக்ரெட்டான ஒய்ஃப்னு கூட சொல்லிக்கிறாங்க இந்த ஸ்டெல்லாவை. ஓகே. அப்புறம் இவரோட இங்கிலீஷ் ப்ரோஸ் வந்து ரொம்ப பெரிய சட்டைரிஸ்டா இருந்தது. கிரேட்டஸ்ட் சட்டைரிஸ்ட் இன் இங்கிலீஷ் ப்ரோஸ்ன்னு சொல்லி இவரை சொல்றாங்க ஜனதன் ஸ்விஃப்ட. இவர் வந்து எதுல மாஸ்டரா இருக்காரு அப்படின்னா வந்து வஞ்ச புகழ்ச்சனி வந்து சொல்லி எழுதுறதுல, ஐரணி எழுதுறதுல. நமக்கு தெரியல வஞ்ச புகழ்ச்சனினா புகழ்வது போல பழித்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஒரு பொலிட்டீஷியனை வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ற மாதிரி தெரியும். ஆனா அதுல இன்டைரக்ட் மீனிங்கா வந்து பழித்தல் இருக்கும். அவரை வந்து நெகட்டிவா கமெண்ட் கொடுக்குற மாதிரி தான். அப்புறமா இவரோட ஒர்க்ல எல்லாமே நிறைய எக்ஸாகரேஷன் இருந்தது, மார்க் இருந்தது, சட்டையர் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இவரோட எய்ம் என்னன்னா வந்து ஒரு சீர்திருத்த சமுதாயத்தை உருவாக்கணும். தன்னோட ஒர்க் மூலமா மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வந்து இந்த பொலிட்டீஷியனோட கரப்ஷன்ஸ் எல்லாமே வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து மக்கள் அவேர்னஸ் கொண்டு வரணுங்கிறது தான் இவரோட ஆம்பிஷனா இருந்தது. ஓகே. இதோட மேஜர் ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா டேல் ஆஃப் டப் இது 1704ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. த பேட்டில் ஆஃப் புக்ஸ் இதுவும் வந்து 1704ல பப்ளிஷ் ஆயிருக்கு. கலிவர் டிராவல்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கு 1726ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. டிராபியஸ் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது 1724ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த டேல் ஆஃப் டப் அப்படிங்கிறது ஒரு 3 பர்சன்ஸ் வச்சு எழுதியிருப்பாரு. த்ரீ பர்சன்ஸ் வந்து பீட்டர், மார்டின், ஜாக் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு மெம்பர்ஸ், 3 யூத்தையும் அவங்க அந்த 3 பேரோட அவங்க அந்த 3 சர்ச்சையும் வந்து ரிலேட் பண்ணி எழுதியிருப்பாரு. இவங்களுக்கு அவங்க அப்பா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு பைபிள், ஒரு கோட் அது 2 மட்டும்தான் வந்து சொத்தா கொடுத்திருப்பாரு. அந்த 3 பேரை எப்படி சர்ச்சோட வந்து சட்டையர் பண்ணி எழுதிடுறாரு, எப்படி வந்து அந்த கிறிஸ்டியானிட்டியோட கரப்ஷனை வந்து அட்டாக் பண்றாரு. அப்புறமா வந்து பயங்கரமான ஒரு வஞ்ச புகழ்ச்சனை இந்த ஒர்க்ல வந்து அவர் பண்ணியிருப்பாரு. இது ஒரு முக்கியமான ஒரு அலிகரிக்கல் ஒர்க். அலிகரிக்கல் ஒர்க்குனா வந்து நம்ம எட்மண்ட் ஸ்பென்ஸரோட ஃபேரி குயின், ஜான் பன்னியோட பில்கிரிம் ப்ராக்ரஸ் இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வரும் இல்லையா? அதோட இந்த டேல் ஆஃப் டப்பும் ஒரு அலிகரிக்கல் ஒர்க் தான். த பேட்டில் ஆஃப் ஃபிரான்ஸ் இது ஒரு முக்கியமான மார்க் ஹீரோயிக் சட்டையர் ஒர்க்கு. இதுல லேர்னிங்ல ஆன்சியன்ட்டோட லேர்னிங் எப்படி இருக்கு, ஆன்சியன்ட் பர்சன்ஸ்ல ரைட்டர்ஸ்லாம் எப்படி லேர்ன் பண்ணாங்க, மாடர்ன் ரைட்டர்ஸ் வந்து எப்படி லேர்ன் பண்ணாங்கிறத மார்க் பண்ணியிருப்பாரு. ஆன்சியன்ட் வந்து பி கூடயும், பி மீன்ஸ் இந்த தேனீக்கள் கூடயும், மாடர்னை வந்து ஸ்பைடர் கூடயும் வந்து கம்பேர் பண்றாரு நம்ம ஜொனதன் ஸ்விஃப்ட். ஏன் இந்த 2 இன்செக்ட் அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, இந்த இந்த தேனி வந்து என்ன பண்ணும், ஒரே இடத்துல இருந்து சம்பாதிக்காது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்கெங்கெல்லாம் அலைஞ்சு தேன் எடுத்துட்டு வந்து தன்னோட கூட்டுல சேகரிக்குது நமக்கு தெரிஞ்சது. அதே மாதிரிதான் ஆன்சியன்ட் ரைட்டர் உட்கார்ந்த இடத்துல இருந்து எழுதாம கலெக்ட் பண்றாங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, ஃபீல்ட் ஒர்க் பண்ணி நிறைய கலெக்ஷன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி எழுதுறாங்க. ஆனா இந்த மாடர்ன் ரைட்டர் ஒரு ஸ்பைடர் எப்படி உட்கார்ந்த இடத்துல இருந்தே சிலந்தி வந்து எப்படி வலை பின்னுமோ அதே மாதிரி உட்கார்ந்த இடத்துல இருந்தே ப்ரீவியஸ் ஆத்தர்ஸோட சோர்ஸ்ல இருந்து அப்புறமா இதுக்கு முன்னாடி எழுந்த ரைட்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி அப்படியே காப்பி பண்றாங்க இந்த மாடர்ன் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜொனதன் ஸ்விஃப்ட் இந்த பேட்டில் ஆஃப் புக்ஸ்ல வந்து நம்ம சொல்லியிருப்பாரு, நம்ம பார்க்கலாம். ஓகே. அடுத்தது இந்த இவர் ஸ்விஃப்டோட இந்த இந்த ஒர்க்ல இவர் எழுதுனதுல இருந்து நமக்கு வந்து அவர் ஸ்காலர்ஷிப் பத்தியும் அவரோட அறிவுத்திறனையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. அப்புறமா கலிவர் டிராவல்ஸ் இது தெரியாத பர்சனே இருக்க முடியாது. ஏன்னா இப்ப ஸ்கூல் சிலபஸ்லயும் இந்த ஒர்க் இருக்கு கலிவர் டிராவல்ஸ். இதுல வந்து ஃபோர் பார்ட்ல வந்து அவர் டிராவல் பண்ணியிருப்பாரு. லேமுவல் கலிவர் தான் வந்து நெரேட்டரா இருப்பாரு. இதுல அவர் வந்து பாலிடிக்ஸ, அப்புறமா சயின்ஸ், ஹியூமன் ப்ரைட் இது எல்லாத்தையுமே வந்து சட்டையர் பண்றாரு. இந்த கலிவர் டிராவல்ஸ் புக் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆத்தர் இவர் வந்து ஒரு கொட்டேஷன் சொல்லியிருக்காரு. அது என்ன கோட்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கலிவர் டிராவல் இஸ் த ஒன் ஆஃப் த பிட்டரஸ்ட் சட்டையர் ஆன் மேன்கைண்ட் எவர் பென்ட் அப்படின்னு சொல்லிட்டு WH ஹட்சன் வந்து நம்ம சொல்லியிருக்காரு. யாரை பார்த்து அப்படின்னா வந்து ஜொனதன் ஸ்விஃப்டோட கலிவர் டிராவல்ஸ் ஒர்க்கை பார்த்து. அவர் சொன்னதை ராமச்சந்திரன் ஐயர் தன்னோட புக்ல வந்து கொட்டேஷனா சொல்லியிருக்காங்க. ஓகே. கலிவர் டிராவல்ஸோட தீம்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்ததான் பொலிட்டிக்கல் கரப்ஷன், அப்புறமா வந்து பெசிமிசம் அபவுட் ஹியூமனிட்டி, ப்ரைடு, ஆம்பிஷன்ஸ் இது எல்லாமே வந்து கலிவர் டிராவல்ஸோட தீம். ஸ்விஃப்ட் வந்து ப்ரோ ஸ்டைல் எப்படி இருக்கும், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 18th செஞ்சுரி ரைட்டர்ஸோட ப்ரோ ஸ்டைல் எல்லாமே ரொம்ப சிம்பிளா டைரக்ட் லாங்குவேஜா மக்களுக்கு எளிய நடையில கொடுக்குற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. அட் த சேம் வே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிம்பிளா எழுதியிருக்காரு, டைரக்ட் லாங்குவேஜா தான் இருக்காரு, கலோக்கியல் டோன் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஆர்னமெண்டேஷன் வந்து அவர் யூஸ் பண்ணவே இல்லை, அவாய்ட் பண்ணிட்டாரு.
ஆர்னமெண்டஸ் டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனை பேக்கன் வந்து தன்னோட எந்த எஸ்ஏல கோட் பண்ணியிருக்காருங்கிறது ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான எஸ்ஏஸ் ஆஃப் டேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்ஏல வந்து சொல்லியிருப்பாரு. இந்த டேஷை ஃபில் பண்ணி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பெர்ஃபெக்டா இருந்தது இவரோட ஒர்க், ப்ரோஸ் கிளாரிட்டியா இருந்தது. ஓகே. அப்புறமா இவரோட இந்த இந்த ஒர்க்கு, இந்த ப்ரோஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா சட்டாரிக்கலா இருந்தது. பின்னாடி வந்த சட்டைரிஸ்ட் இவரை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி எழுத ஆரம்பிச்சாங்க. இவரோட 18th செஞ்சுரியில ஜனதன் ஸ்விஃப்டோட ப்ரோஸ் தான் சென்ட்ரல் ஃபிகரா வந்து எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த சொசைட்டில உள்ள எல்லா கரப்ஷன்லையும், அப்புறமா இந்த கிப்போக்ரசி இது எல்லாத்தையும் கிரிட்டிசிசம் பண்றதுக்கு லிட்ரேச்சரை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு ஜனதன் ஸ்விஃப்ட். இது வரைக்கும் நம்ம ஜனதன் ஸ்விஃப்ட்டை பத்தி பார்த்தோம். அதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின் நமக்கு ஞாபகம் வருதான்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்விஃப்ட் இஸ் known primarily as a dash. அவர் வந்து போயட்டா பாக்குறோமா, ட்ரமட்டிஸ்டா பாக்குறோமா, சட்டைரிஸ்டா பாக்குறோமா, நாவலிஸ்டா பாக்குறோமா? ஜனதன் ஸ்விஃப்ட்னாலே நமக்கு சட்டைரிஸ்ட் தான். ஓகே. செகண்ட், கலிவர் டிராவல்ஸ் வாஸ் பப்ளிஷ் இன். கலிவர் டிராவல்ஸ் எப்போ வந்து பப்ளிஷ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கலிவர் டிராவல்ஸ் 1726ல பப்ளிஷ் ஆகுது. அப்ப 1704ல வந்து எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆகும் அப்படின்னா த பேட்டில் ஆஃப் த புக்ஸ், எ டேல் ஆஃப் எ டப், இந்த ரெண்டுமே வந்து பப்ளிஷ் ஆகும். இந்த 1714ல அவர் என்னவா இருந்திருப்பாரு? டீன் ஆஃப் செயின்ட் பேட்ரிக் டப்ளின்ல வந்து அவர் டீனா இருந்திருப்பாரு. இந்த 1745 அப்படிங்கிறது ஏஜ் ஆஃப் போப்போட பீரியட் வந்து முடிகிற காலம். 1744ல வந்து போப் இறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் நீங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. த டேல் ஆஃப் டப் அப்படிங்கிறது காமெடியா, அலிகரியா, எபிக்கா, ரொமான்ஸா? அது வந்து ஒரு அலிகரிக்கல் ஒர்க்குன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு தான் கம்பாரிசன் வந்து ஃபேரி குயின், பில்கிரிம் ப்ராக்ரஸ் இதெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா? ஓகே. ஸ்விஃப்ட் வந்து செயின்ட் பேட்ரிக்ல வந்து டீனா இருந்து எந்த ஊர்ல இருந்தாரு? லண்டன்லயா, ஆக்ஸ்போர்ட்லயா, டப்ளின்லயா அல்லது கேம்பிரிட்ஜ்லயா? டப்ளின்ல தான் வந்து ஒரு டீனா இருந்தாரு. ஓகே. ஸ்விஃப்டோட ப்ரோஸ் ஸ்டைல் எப்படி இருந்தது அப்படின்னா டைரக்டான கொஸ்டின், சிம்பிளாவும் டைரக்டாவும் இருந்தது. ஓகே. இவர் வந்து கிரேட்டஸ்ட் ரைட்டர், ரொமான்ஸ்ல கிரேட்டஸ்டா இருந்தாரா, சட்டையர்ல இருந்தாரா, டிராமால இருந்தாரா, லிரிக்ல இருந்தாரா அப்படின்னா சட்டையர்ல தான் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ரைட்டரா இருந்தாரு. கலிவர் டிராவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு சட்டைரிக்கல் அலிகரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே. ஸ்விஃப்ட் அட்டாக்டு கரப்ஷன்ஸ். எந்த சொசைட்டில உள்ள கரப்ஷனை வந்து அவர் அட்டாக் பண்ணாரு? சயின்ஸா? இப்போ இந்த இந்த கொஸ்டினுக்கு நம்ம கண்டிப்பா கன்ஃபியூஷன் வரலாம். ஏன்னா இந்த சயின்ஸை பத்தியும் கிறிஸ்டியானிட்டி, இந்த சயின்ஸை பத்தி கலிவர் டிராவல்ஸ்ல கொஞ்சம் அட்டாக் பண்ணியிருப்பாரு. ஆனா மெயினான அட்டாக்ஷன் வந்து கரப்ஷன்ஸ் வந்து எதுல இருந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி கரப்ஷன் தான். இந்த கரப்ஷன் அப்படிங்கிறது தான் கீவேர்டு. அதனால ஆன்சர் வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டி போயிடலாம். ஓகே. ஓகே. ஸ்விஃப்ட் வியூ ஆஃப் மேன்கைண்ட், அவரோட வியூ எப்படி இருந்தது? மனிதர்கள் நோக்கி அவரோட வியூ எப்படி இருந்ததுன்னா பெசிமிஸ்டிக்கா தான் இருந்தது. ஏன்னா இந்த பொலிட்டிக்கல் உள்ள கரப்ஷன் அவருக்கு வந்து நெகட்டிவிட்டியை தான் வந்து அவர் மைண்ட்ல திணிச்சது. ஸ்விஃப்ட் ப்ரோஸ் இஸ் மார்க்டு பை, அவரோட ஸ்விஃப்டோட ப்ரோஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஆர்னமெண்டா அல்லது வந்து சிம்பிளிசிட்டியா, மியூசிக்காலிட்டியா இருக்கா, அப்ஸ்கர்ட்டியா இருக்கா? இப்போ ஆர்னமெண்ட்டை வந்து அவர் அவாய்ட் பண்ணாரு நம்ம படிச்சோம். ஸோ த ஆப்ஷன் இஸ் சிம்பிளிசிட்டி. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ ஜனதான் ஸ்விஃப்ட்டை பத்தி ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நீங்க போட்டு பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ.